நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். இதற்கென்ன? நேற்று ஜாலியாக இருந்துச்சுல்ல? ஆமாடி, சாப்பாடு செம டேஸ்ட்டு. ஆமாம், என் தம்பி கூட சொல்லிகிட்டே இருந்தான் சூப்பராக இருந்துன்னு. இவன் எங்கே பார்த்துக்கிட்டே இருக்கான்? திரும்பி பார்ப்போம் என்னன்னு. ஓ, அதுதானே பார்த்தேன். என்னடா திரும்பி பின்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. மேடம் நிற்கிறாங்களா? அதுதான் ஐயா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அங்கே பாரு, நம்ம காலேஜ் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. புதுசாக இருக்குது. காரா? அட ஆமாம், புதுசாக இருக்குது. இந்த பொண்ணு யார்? இவ எதுக்கு கதிரவன் கிட்ட போகிறா? கதிர், இவ்வளோ நாளாக என்னை மறந்துட்டியா? இவளா? இவ எப்படி இங்க? நீ எப்படி இங்க? ஆமா, யார் இந்த பொண்ணுன்னு தெரியலையே. நான் இனிமேல் இங்கே தான் படிக்க போகிறேன். உன்னால் தப்பிக்க முடியாது. ஓகே, பாய். கதிர், யார் அந்த பொண்ணு? அதை இப்போ என்னால் சொல்ல முடியாது. அந்த பொண்ணு யாராக தான் இருக்கும்? ரொம்ப யோசிக்காதடி, மூளை வெளியே வந்து விழுந்துற போகுது. சரி, கிளாஸ்க்குள்ள போகலாம். ஐ கமின் மேம். கமின். அங்கே பாடுற உன்னோட ஆள் வந்திருக்கு. ஏன்லா யார் இது? இன்னொரு வாட்டி என்னோட ஆளுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, பென்சில் நான் கூர்மையாக சிவி எடுத்து கண்ணிலே குத்திடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பொண்ணு நம்ம கிளாஸ்மேட். இந்த பொண்ணோட நேம் வந்து நிலாஷினி. இந்த பொண்ணு என்ன கதிரவனே பார்த்துக்கிட்டு இருக்கான்? அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னடி அந்த பொண்ணு அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கா? அதுதாண்டி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கதிரவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னு ஒன்றும் புரியலை. அவனும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். ஓ, பொசசிவ் ஆகுறியா? நான் ஏன் பொசசிவ் ஆகணும்? ஆமாம், லவர்ஸ்குள்ளே பொசசிவ் வரணும். லவ்வரா? யாரு? அதோ கதிரவன். இன்னொரு வாட்டி அவன் ஆளுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, தலையில் மஞ்சள் முறுக்கில் நெருப்பு போட்டு கொளுத்தி விட்டுருவேன், பார்த்துக்கோ. சரி, வீடு சும்மா தான் சொன்னேன். லாஸ்ட்டு பெஞ்சில் இடம் இருக்குமா? அங்கே போய் உட்காரு. மேம், கதிரவன் பக்கத்தில் இடம் இருக்குன்னு அங்கே போய் உட்காரலாம். இவளுக்கு கதிரவனுக்கு என்னவா இருக்கும்? சரிம்மா, நீ போய் உட்காரு அவன் பக்கத்தில். ஓகே மேம், தேங்க்யூ. ஏய், யாருடா அந்த பொண்ணு? தெரியலடா எனக்கு யாருன்னு. ஏய், பொய் சொல்லாத. நேம் சொல்லிலாம் கரெக்டாக கூப்பிடுறா. எப்படி உன்னை தெரியாம இருக்கும்? நேம் சொல்லி கரெக்டாக கூப்பிடுறா. எப்படி உன்னை தெரியாமல் இருக்கும்? கதிர், நான் கூட தான் சாப்பிடுவேன். ஹாய், நான் மகிழினி. தெரியும். எப்படி? உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். இந்த தடவை உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் கதிர். அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க 2 பேத்துக்குள்ள அப்படி என்ன தான் இருக்கும்? அதுவும் அந்த சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்து அந்த பொண்ணு அப்படி சொல்கிறா. இது ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப யோசிச்சாலே பசி எடுக்குதே. சரி, சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைங்க. ஆமாம்மா, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஏதோ பிச்சைக்கார அம்மா வந்து பசிதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய், நான் உனக்கு முதல்ல அக்கா. ஓ சாரி, பிச்சைக்கார அக்கா. இவன் அவ்வளோ வம்பிழுக்காத. நான் எதுவுமே பண்ணலம்மா, உண்மையை தானே சொன்னேன். எப்பா சாமி, இந்த பேகு எவ்வளோ குண்டாக இருக்குது. என்னோட பேகை வை, ஓப்பன் பண்ணாத. அப்போனா இந்த பேகுக்குள்ளே ஏதோ சீக்ரெட் இருக்குது. வாவ், ஸ்நாக்ஸ், சாக்லேட்ஸ், பிஸ்கட்ஸ். அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது, ஒழுங்காக வச்சிரு. இப்போ அது என்னோட ஃப்ரெண்ட், அதாவது நான் தான். திருட்டு நாயே. இது திருட்டு கிடையாது, குடும்பத்தோட சொத்து. இப்போ எதுக்கு உங்கள் 2 பேத்துக்கு சண்டை? அப்பா, காரணம் சாக்லேட். இல்லைப்பா, காரணம் இவன் தான். சரி, 2 பேரும் சாக்லேட் பாதி வச்சுக்கோங்க. அப்பா, எனக்கு சின்ன பாதி, அவளுக்கு பெரிய பாதியா? அப்படிலாம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அநியாயம் பார்த்துக்கோங்க. சரி, இந்த சாக்லேட் வச்சுக்கோ. என்னோட அக்கானா அக்கா தான். தேங்க்யூ. அது இருக்கட்டும், நாளைக்கெல்லாம் என்னோட பேகை திறந்த உன்னை அவ்வளோ. அடுத்த தடவை பேகெல்லாம் திறக்க மாட்டேன், பையோட தூக்கிட்டு போகிறேன். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் பாசமாக இருக்கணும், அதே போதும். ஆமாம்மா, அது வேணா உண்மைதான். கதிரவன், உனக்கு என்னாச்சு? அதே பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன். அது இல்லாமல் நேற்றுலேருந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்க. ஒன்றும் இல்லை மகி, எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு. ஏன் நம்மக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான்? ஹாய் கதிர், இது உனக்கு தான். ஹாப்பி டு மீட் யூ அகைன் கதிர். இது எதுக்கு? திறந்து பாரு, உனக்கே புரியும். இதில் என்ன இருக்குன்னு தெரியலையே. சரி, இப்போதைக்கு எதையும் ஓப்பன் பண்ணக்கூடாது, அப்புறமா பார்க்கலாம். டேய் கதிர், ஒரு புக்கு எடுக்கணும், வரியா லைப்ரரிக்கு? இல்லைடா, எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, நீ போயிட்டு வா. ஏன்டா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தான், எனக்கு தலைவலிக்கு நான் படுத்திருக்கேன், நீ போயிட்டு வா. சரி ஓகே, நான் யாழினி கூட போயிட்டு வரேன். அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்கும்? சரி ஓகே, எல்லோரும் போயிட்டாங்க. என்னதான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ எழுதியிருக்கே. நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்தாகணும். சித்ரோயிவா பார்த்துட்டாளா? கதிர், நீ உண்மையை சொல்லு. யார் அந்த நிலாஷினி? சொல்லு, சைலண்ட்டாக இருக்க. என்ன விஷயம் சொல்லு. அவ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இவ்வளோதான் விஷயமா?
அதுக்காக எதுக்கு இவ்வளோ டென்ஷன் உனக்கு? ஏன்னா அவங்க ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். ஒரு பெரிய சண்டைனால 2 ஃபேமிலியும் பிரிஞ்சிருச்சு. அந்த சண்டைக்கு என்ன காரணம்னு எனக்கே இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. சரி விடு, எதை நினச்சி யோசிக்காத, டென்ஷனாக இருக்காத, ஃப்ரீயாக விட பார்த்துக்கலாம். சரி ஓகே மஹிமா, நீ பாரு, நான் கிளம்புறேன். நீ எவ்வளோ ஜாலியாக இருப்ப, இப்படியெல்லாம் இருக்காத, ஃப்ரீயாக விட பார்த்துக்கலாம். எப்பயும் போல் ஜாலியாக இரு. நான் கவலைப்படும் போது உனக்கு கஷ்டமாக இருக்கா? ஆமாம், எனக்கு கஷ்டமாக இருக்குது. உன்முகம் தாண்டி மனு சென்ற உன்னை பார்த்ததால் உன் இதயத்தின் நிறம் பார்த்ததால் 2 பேர் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹலோ மேடம், நான் வந்திருக்கேன். நீ எப்படி வந்த? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. 1/2 மணி நேரம் ஆகுதா? இப்போ தான் உன்னை பார்க்குறேன். டேய், நீ திங்கிறது சாப்பாடா இல்லை மகிழினியோட ஃபேஸா? ஏன்டா இப்படி கேட்குற? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை இப்படி பார்த்துக்கிறீங்களே, அதான் கிட்டேன். செலியன், இது ஐ கான்டாக்ட் இல்லை, ஐ கான்ட்ராக்ட். ஏய், 2 பேர் கொஞ்ச நேரம் கமெண்ட் இருக்கீங்களா? பின்ன என்னடா, நீ பண்ணுற வேலையெல்லாம் அப்படிதான் இருக்கு. நான் 2 வாட்டி இருமுனேன், 3 வாட்டி தும்முனேன், 1 வாட்டி எல்லாம் விழுந்தேன், ஒருத்தரும் கண்டுக்கல. ஏய், பொய் சொல்லாத, அதெல்லாம் நடக்கவே இல்லை. ஆமாண்டா, நீ ஏன் சொல்ல மாட்டேன்? உங்கள் உலகத்தில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான், நாங்களாம் எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லு செலியன், அதுதான் கரெக்டு. ஹே, 2 பேர் என்ன ரொம்ப ஓட்டுற மாதிரி இருக்கு? அது இப்போதான் உனக்கு தெரியுதாமா? சரி, உங்கள் 2 பேத்துக்கு ஒரு டெஸ்ட்டு. டெஸ்ட்டா? என்ன டெஸ்ட்டு? மகிழினி இங்கே பாரு, இப்போ அந்த பக்கம் பாரு, மேலே பாரு, இப்போ நார்மலாக பாரு. அப்புறம் மச்சா ரிமோட் கண்ட்ரோல் கார் ஐடியாட்டுக்கு. ஏன் அப்படி சொல்கிற? பின்ன என்னடா, அவள் திரும்புகிற டைரக்ஷனுக்கு நீ திரும்பிட்டு இருக்க? சும்மா பார்த்தேன். சரி, உனக்கு நாளையிலேருந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டா? என்ன அனௌன்ஸ்மெண்ட்டு? நாளையிலேருந்து உனக்கு கண்வலி வராமல் இருக்க ஒரு கண்ணை ஸ்பான்சர் பண்ணுறோம். ஏன்னு தெரியுமா? ஏன்? அவளை 24 மணி நேரமாக பார்த்துட்டு இருந்தா கண்வலி வருவாங்க தான். ஹே, 2 பேரும் ரொம்ப கலாய்க்கிறீங்க. யாரும் நாங்களா? சிசிடிவி கேமரா கூட இவ்வளோ நேரம் எடுத்தா பார்க்காது. சரி ஓகே, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம். ஸ்மைல் ப்ளீஸ். வீரவன், நீ கேமரா மட்டும் பார்த்தா போதும், பக்கத்தில் இருக்கவங்கள பண்ண அவசியம் இல்லை. சரி ஓகே, அவன் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான், நம்ம எடுப்போம். சரி வாங்க, எல்லாரும் போய் உட்காரலாம். ஏய் கதிரவன், நம்ம அட்வான்ஸ் மட்டும் போட்டு எஸ்கேப் ஆகிடுமா? ஏன்டா? இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறத விட அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் புரிஞ்சுக்கலாம்டா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ என்ன அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான்? ஹலோ மேடம், கொஞ்சம் திரும்புறீங்களா? ஏன்டி சொல்லு. என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டே இருக்க? இல்லடி, கதிரவன் காலையிலேருந்து டென்ஷனாக இருந்தேன், இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கான், அதான் பார்த்தேன். டென்ஷனாக இருந்தால் உனக்கு என்ன? ஃப்ரெண்டு டென்ஷனாக இருந்தால் நம்ம தான் குறைக்கணும், புரியுதா? ஓ ஃப்ரெண்டு, ஏன் வேற என்ன? நத்திங். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நேற்று அசைன்மெண்ட்டு சொல்லியிருந்தாலும் எல்லாம் முடிச்சிட்டிங்களா? என்னடா எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கீங்க? அதுவா சார், அசைன்மெண்ட்டு முடிச்சிட்டோம், ஆனால் மனசுக்கு முடிச்சிட்டேன் சார், ஆனால் எழுதுறதுக்கு தான் டைம் இல்லை. ஓ அப்படியா? சரி, நீ எந்திரிச்சு நில்லு. இல்லை சார், நான் உட்காந்துட்டே இருக்கேன், நீங்கள் அப்படியே திட்டுங்க, எந்திரிச்சுன்னா எனக்கு பயமாக இருக்கும். கதிரவன், இந்த பிளாக் போர்டில் வந்து எழுது. சார், சாக் எழுதவே மாட்டேங்குது சார். சாக் எழுத மாட்டேங்குதா இல்லை ஆன்சர் எழுத தெரியாதா? சரி ஓகே, யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? சார், எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னம்மா டவுட்டு? இந்த செமஸ்டர் எப்போ முடியும்? அதுதான் உன்னோட டவுட்டா? ஆமாம் சார், அப்புறம் புக்கை வாங்கிட்டு அதை விற்கணும்ல, அதுக்காக தான். இதுக்கு என்கிட்ட பதில் இல்லாமா? சரி ஓகே, கிளாஸ் ஓவர். தேங்க்யூ சார். இந்த பெல்லை கண்டுபிடிச்சவங்களுக்கு நோபல் பிரைஸ் அவார்டு தான் கொடுக்கும். டேய் மச்சான், நீ ட்ரீட் யாருது? ஏன் நீ இன்னைக்கு சார்கிட்ட திட்டுவாங்களா, அதுக்கே உனக்கு ட்ரீட்டு. சரி, என் ட்ரீட்டுக்கு முன்னாடி அமௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்க. அண்ணா, ஒரே ஒரு சமோசா 4 பேர் ஷேர் பண்ணுற மாதிரி. ஒரு சமோசாவா? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணு. எனக்கு ஒரு டீ. எனக்கு காஃபி. எனக்கு ஃப்ரீ. ஐயோ ஆமாம் அண்ணா, மெனு கார்டில் இல்லையா? டேய், உன் ஃபோனோட லாக் என்ன? சொல்ல மாட்டேன், இரு நான் கெஸ் பண்ணுறேன். முடியாது. 1 2 3 இருக்குமா? பில்லு 240 ரூபாப்பா. என்னடா எல்லாரும் என்னையே பார்க்குறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு ரூல் இருக்குது தெரியுமா? அப்படி என்ன ரூல்? ஃபோனை யார் ஃபஸ்ட்டு எடுத்தாங்களோ அவங்க தான் பே பண்ணணும். என்கிட்ட கேஷ் இல்லைடா. யூபிஐ. ஐயோ, அதுலேயும் பேலன்ஸ் இல்லையே. உன் ஸ்மைலை பே பண்ண அண்ணா அக்செப்ட் பண்ணுறாரா பார்க்கலாம். இது ஸ்மைலை வாங்குற ஷாப்லாம் இல்லடா கண்ணா. சரி ஓகே, நானே பே பண்ணுறேன். ரொம்ப நன்றி தெய்வமே. நன்றி எல்லாம் இருக்கட்டும், டெய்லி ஒவ்வொருத்தர் பே பண்ணணுமாப்பா? ஓகே. ஓகே, கிளாஸ் ரூம் போகலாம் வாங்க. என்ன ஏதோ ஃபோன் கால் வருது? மகிழினி, எனக்கு கால் வருது, நான் போய் பேசிட்டு வரேன்டி. சரி ஓகேடி, பேசிட்டு வா. ஹலோ. சரி ஓகே, நான் யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன், நான் இன்னைக்கு ஈவினிங் வரேன். என்னாச்சு இவளுக்கு? ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடி, எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். என்னாச்சு இவளுக்கு? வாய்ஸே சரியில்லையே. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்டர் டிபார்ட்மெண்ட் ட்ரெஷர் ஹண்ட்டுக்கு ஈவினிங்கே போய் கொடுக்கணும். கதிரவன் சூப்பர்டா, நம்ம 4 பேருமே கலந்துக்கலாம். 4 பேர் ஒரு டீம், ஓகேவா? இருடா, அவங்க 2 பேர்த்துக்கிட்டே கேட்கலாம். மகிழினி, யாழினி, உங்கள் 2 பேர்த்துக்கு ஓகே தானே? நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் தானே ஒரே டீமா? ஓகே செலியன். இல்லை, ஈவினிங் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. 4 பேர் ஒன்று சேர்ந்துட்டீங்களா? இல்லை, என்னோட ஆட்டமே ஆரம்பம்.
எங்கே யாழினி இன்னும் வரவே இல்லை. சரி இரு நான் கால் பண்ணி பார்க்குறேன். ஹலோ யாழினி, நீ எங்கே இருக்க? சாரி கதிரவன், என்னால் இன்னைக்கு வர முடியாது. போட்டியில் நீ கலந்துக்கோங்க. இன்னும் உடனே ஃபோனை கட் பண்ணிட்டான். எனக்கு எதுவும் சரியாக படலை. எப்படியோ 3rd ரவுண்டுக்கு வந்துட்டோம். ஆமாம் ஆமாம், இது என்ன பழைய பங்களா மாதிரியே இருக்கு. ஆமாண்டா மச்சான், ரொம்ப வருஷம் பூட்டி கிடந்திருக்கும் போல இருக்கு. டேய் அந்த பக்கம் பாரு, ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்கு. ஆமாண்டா மச்சான், இரு பார்க்கலாம். ஹே எல்லாரும் பாருங்களேன், இந்த ஃபோட்டோவில் யாழ்னி இருக்கும். ஆமாம், யாழ்னி இருக்கு. ஆனால் இது எப்படி சாத்தியம்? இதை பூட்டியே 10-15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோவில் யாழ்னி எப்படி? டேய் யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஆமாண்டா எனக்கும் கேட்குது. ஆனால் யாருமே காணுமே வெளியே. இங்கே பாடுற ஒரு பேப்பர் இருக்கு. யாழினியிடம் உண்மையை கேட்காதீர்கள், கேட்டீர்கள் என்றால் உங்கள் நட்பு உடைந்து போகும்.